வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரௌனி தான் செய்ய போகிறோம். அதுவும் குக்கரில் செய்ய போகிறோம். ப்ரௌனிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, இது வந்து வெனிலா எசன்ஸ், காபி பவுடர், 2 முட்டை, வேறு ப்ரௌன் சுகர், சாக்லேட்டு, வேறு அன்சால்ட் பட்டர். வந்து டார்க் சாக்லேட் கிடைக்கல, அதனால நீங்கள் டார்க் சாக்லேட் இந்த கடையில் இருக்கும்ல, இந்த பாக்கெட்டில் இருக்க வாங்கிடுங்க. நான் வந்து சும்மா அப்படி வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து பாக்கெட்டில் வாங்கிடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இது அது க்ரீம் ஆக்குறோம், அந்த க்ரீம் ஆக்கும். அன்சால்ட் பட்டர் ரொம்ப மேலாட்டாக வச்சுக்கிடுங்க, ரொம்ப கறி விட்டுறாதீங்க. டார்க் சாக்லேட் போட்டுடலாம். சாக்லேட் வந்து அடி பிடிச்சிடக்கூடாது, நீங்கள் அதனால் பார்த்து ஹீட் பண்ணுங்கள் சாக்லேட்டை. சாக்லேட் ஃப்ளேவர் இவ்வளோ அழகாக வந்துட்டு பார்த்தீங்களா? அடித்து ஊற்றிடுவோம். இதில் முட்டையும் அடித்து ஊற்றியாச்சு. இனி வந்து மிக்ஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண தான் ப்ரௌனி டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ரௌன் சுகருக்கு தட்டிடலாம். இனி இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ப்ரௌன் சுகர் வந்து நல்லா கரையணும், அது வரை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஊற்றிக்கிடலாம். அது எதனால் ஊற்றியோன்னா முட்டை ஸ்மெல் இருக்காமல் இருக்கிறதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றியும். இது பண்ண சாக்லேட்டை ஊற்றிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு தட்டிடலாம். இதெல்லாம் இப்படி அரைச்சி எடுத்துருங்க. இனி வந்து கோகோ பவுடர் போட்டு தட்டிடலாம். அதையும் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். பொடிச்சு எடுத்தால் தான் நல்லா இருக்கும். ஏன்னா கல் திடீர்னு சில கட்டிகள் இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்படி ப்ரௌனி டேஸ்ட்டில் வருது பார்த்தீங்களா? தேவை இருந்தால் நீங்கள் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிடலாம். என்ன ஆயில்னாலும் ஆட் பண்ணிக்கிடலாம். யாருக்கும் நீங்கள் ஆயில் வச்சுருந்தீங்களா, என்னைக்குமே அன்சால்ட்டட் பட்டரை ஊற்றிருந்தா உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து என்ன சொல்ல, இப்போ வந்து எனக்கு நிறையா எண்ணெய் அப்படி இல்லை, அதனால நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் தேவை இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். அது இருக்குன்னு பார்த்தீங்களா? நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட் இருக்கா, ப்ரௌனி டேஸ்ட் வருதா அப்படி சொல்லிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் எதுனாலும் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரௌன் ஷீட் வாங்கி வச்சுடுங்க, சரியா? அப்படியே நீங்கள் எதில் வைக்கிறீங்களோ அதில் நீங்கள் ப்ரௌன் ஷீட் தான் வச்சு வைப்பீங்க, அதில் இது தடவிடலாம், ஆயில் தடவி வச்சுக்கலாம், சரியா? எந்த பவுலில் வைக்கணுமோ நீங்கள் அந்த பவுலில் வந்து ஆயில் தடவி பட்டர் பேப்பர் வச்சுடுங்க. நம்ம வந்து சாக்லேட் அந்த ப்ரௌனி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இனி வந்து குக் பண்ண போகிறோம். குக்கரில் போய் நம்ம வந்து வைக்க போகிறோம். வாங்க. குக்கரில் வச்சாச்சு. நீங்கள் வந்து என்ன ப்ரௌனி கேக் மேலே கீழே ஏதோ அடி பிடிக்கிற மாதிரி நீங்கள் வைங்க. அப்போ தான் வந்து அது அடி பிடிக்காது, இல்லைன்னா வந்து கரிஞ்சு போகும். நீங்கள் உப்பும் எதுவும் வைக்காது. உப்பு வச்சா ஃபுல்லுமே அந்த கேக்கில் அப்பிக்கிடும். அதனால நீங்கள் அடி கீழே ஏதோ ஒன்று இப்படியே இந்த நம்ம சட்டி பணம்லாம் வைக்கும் தெரியுமா, இந்த ஸ்டாண்டு, அப்படி நீங்கள் வைங்க. இப்போ நம்ம ப்ரௌனிக்கு இது வச்சிடலாம். இப்படி செட்டப் பண்ணிடுங்க. இப்போ மூடி வச்சிடுவோம் குக்கரை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கீழே அடி பிடிக்காமல் அழகாக குக்கரில் வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? திறக்க வச்சுலாம் அவசரப்பட்டு தொட்டுறாதீங்க, செம்ம சுடும். நல்லா நம்மளுக்கு பவ்வி வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ்வை பொறுமையாக எடுத்து ஆஃப் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு சூடாது. செம்ம ஹீட்டாக இருக்கும் குக்கர். ப்ரௌனி எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? அழகா செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? இப்படி வந்து சாஃப்டாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ப்ரௌனி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மறக்காமல் நீங்கள் இதே போல் செஞ்சு பாருங்கள். டாட்டா.